ஹலோ மை டியர் இன்ஸ்டா ஃபேமிலி, நான் லைவ் வந்துட்டேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய், லைவ் ஆன்ல இருக்கா? ஓகே. ஸோ ஓகே 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 இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் வராங்க. ஓகே, ஸோ வெல்கம் டு டாக் வித் கிரிஷ். என்னோட ஷோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் அட்லீஸ்ட் ஒரு 8 to 10 பீப்புளை வந்து நான் இன்டர்வியூ பண்ணியிருப்பேன் என் ஷோவில். ஹாய் பென்சி. ஹாய் பென்சி, ஹவ் யூ? எப்படி இருக்க? ஸோ அந்த அந்த 8-10 பேருமே பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்கள் எல்லாருக்குமே எல்லாரையும் தெரிஞ்சிருக்கலாம், இல்லை அதில் ஒரு பாதி பேரை தெரிஞ்சிருக்கலாம். பட் கண்டிப்பாக முக்கால்வாசி பேரை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே தமிழ்நாடு லெவலில் இருக்க செலிப்ரிட்டிஸ். ஸோ அதில் நிறைய பேர் ஆங்கர்ஸாக இருந்தாங்க, ஆக்ட்ரஸாக இருந்தாங்க, பிளாகர்ஸாக இருந்தாங்க. பட் எல்லாருமே தமிழ்நாடு லெவலில் இருக்கக்கூடியவங்க. ஸோ நம்ம ஏன் ஒரு சேஞ்ச்க்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஆக்ட்ரஸ், பிளாகர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆங்கர்ஸ், இவங்கள மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன் வந்து அதர் ஸ்டேட்டில் இருக்கவங்க வந்து ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போய் கேரளாவில் இருக்கிற, அதாவது ஜி கேரளமில் இருக்க ஒரு ஆங்கர், ஒரு பியூட்டிஃபுல்லான ஆங்கர், ஏன் நம்ம வந்து அவங்கள இன்னைக்கு வந்து இன்டர்வியூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் அவங்க கிட்ட கேட்டேன். அவங்களும் வந்து கொஞ்சம் கூட ஹெசிடேட்டே பண்ணாமல் கண்டிப்பாக நான் உங்கள் ஷோக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு இன்வைட் ஹர். வேறு யாருமே கிடையாது, த ஒன் அண்ட் ஒன்லி பியூட்டிஃபுல் கார்ஜியஸ் அபர்ணா தாமஸ். இன்னைக்கு வந்து அவங்கள நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, my darling, how are you? Good, how are you? நீங்க எப்படி இருக்கோ? ஏய் ஆஹா, சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்களோட தமிழ் கேட்க ஆர்வமா இருக்கே. சூப்பர். அப்புறம் தமிழ்லாம் கூட அழகா பேசுறீங்க. முதல்ல ஒரு பெரிய சாரி சொல்லணும் எல்லா தமிழ் ஆடியன்ஸுக்காக. நான் அவ்வளோ நல்லா தமிழ் பேசாது, கொஞ்சம் கூட நல்லா பேசாது. இதை ஏன் வந்து ட்ரை பண்ண. சோ எல்லாருக்குமே ஒரு பெரிய சாரி. That's what I'm going to say the first. So cute, so cute. Actually தமிழ் வராதுன்னு சொல்லிட்டு தமிழ் வந்து பெர்ஃபெக்ட்டா பேசிட்டு இருக்கீங்க அபர்ணா. இதுதானா பெர்ஃபெக்ட்? ஓ மை காட், நோ வே. சீரியஸ்லி நீங்க வேணாலும் கேளுங்க, கொஞ்சம் கூட வந்து தப்பாவே இல்லை. இது வரைக்கும் நீங்க பேசுற எல்லா சென்டென்ஸுமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கரெக்டா இருந்தது. சோ இதுக்கு மேல என்ன தமிழ் பேசணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் நான் ஒருபாடு தமிழ் படம் பார்க்கும், நிறைய தமிழ் படம் பார்க்கும், நிறைய சூர்யா படம், விஜய் படம். ஓகே, சோ உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யாரு? தமிழ்நாட்டுல? தமிழ்நாட்டுல நான் வந்து பெரிய சூர்யா ஃபேன். வாவ், லவ் சூர்யா so much. பட் அட் தி சேம் டைம் எனக்கு விஜய் பிடிக்கும், கமல்ஹாசன் சார் பிடிக்கும், ரஜினி படம் பிடிக்கும், எல்லா பிடிக்கும். ஆனா சூர்யா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லவ் ஃபார் சூர்யா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, கேரளாவை பொறுத்தவரை ஐஷு நான் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து தேங்க்யூ சோ மச். என்னோட ஷோக்கு வரேன்னு சொன்னதோடனே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. Because I know you are very busy, back to back shows, YouTube, and you have lot of stuffs back to back. அந்த busy schedule கூட எனக்காக ஷோ பண்றேன்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப thank you. I'm so happy. I'm so happy too, because now you know, like நினைச்சு கூட பார்க்கல like you will call me for your show. Ana, the first time when you called me I was like, nah, like I'm doing this. Like I was like, okay, I'm doing this. But you know, like I was thinking, okay, எனக்கு தமிழ் தெரியாது, நான் எப்படி பேசும், like என்ன பேசும். தமிழ் தெரியாதுன்னு சொல்லிட்டு தமிழ்ல தான் பேசிட்டு இருக்கீங்க. You are talking in Tamil, man. That's really great. So sweet of you. That's really great. Hi. எல்லாரும் ஜீவாவை கேக்குறாங்க. Where is Jeeva? Jeeva the next roomல இருக்க. I think he watched live. Okay, so where is Gray? Gray இங்க தான் இருக்கு. Gray, okay, come. No, Gray is like விளையாடிட்டு இருக்காங்க. Okay, fine. Okay, அபர்ணா, சோ இங்க தமிழ்நாடு வந்திருக்கீங்களா? கேக்கல. தமிழ்நாடு வந்திருக்கீங்களா? சென்னை வந்திருக்கீங்களா? தமிழ்நாடு வந்திருக்கீங்களா? ஓகே, தமிழ்நாடுல நான் ஐ திங்க் ஒரு
2-3 times வந்திருக்கேன் ஆனா I was working in Surya Music, no actually Surya TV and Surya Music. நான் நிறைய வாட்டி அங்க like on and off வந்திருக்கேன். சன் டிவியோட ஆபீஸ்ல வந்திருக்கேன். நிறைய வாட்டி ஷாப்பிங் எல்லாம் பண்றதுக்கு வந்திருக்கேன். So I know a little bit of Chennai and you know those kind of Tamil Nadu places. Wow. Okay, let's start the show. எனக்கு வந்து அப்பர்ணா தாமஸ் அப்படின்னோனே வந்து ஃபர்ஸ்டா மைண்ட்ல ஒரு விஷயம் என்ன, she is multi talented woman, அது மட்டும் தான். Because you started your career being an anchor, right? So ஆங்கரா இருந்துட்டு அதுக்கப்புறம் ஏரோஸ்டர்ஸா இருந்துட்டு வேர்ல்டுல இருக்க எல்லா கண்ட்ரீஸையும் சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப கேரளா போயிட்டு அங்க போயிட்டு ஜி கேரளம்ல ஏறிட்டு. So how is it possible? Where did இது எங்க ஸ்டார்ட் ஆச்சு? So அத பத்தி சொல்லுங்க. Okay, so நான் college முடிஞ்சதுக்கு அப்புறம் I you know like I came through an interview. அது வந்து மழவில் மனோரமா and ஒரு சேனல் இருக்கு இங்க. So actually they were looking for some anchors. So அவரோட anchor hunt ஓட news எனக்கு தெரிஞ்சு போச்சு. So I actually requested, I mean I went for the interview. ஆனா somehow I think எனக்கு நான் selected ஆயிடுச்சு and I worked there for like ஒரு வருஷத்தோட நான் அங்க ஷோ பண்றேன். And then I resigned from there and I got to Sun TV, Sun Surya TV, Surya Music எல்லாம் நான் ஒரு 3 to 4 years அப்படியே work பண்றேன். And then ஜீவாவை meet பண்றேன். And then you know like we had 3 to 4 years. It was like that way I joined to the anchoring industry. And I got married when I was in Surya Music. Okay. So young at that time, right? Okay. Yeah, when I got married, எனக்கு close to 21 years of age. Wow. எவ்ளோ பாய்ஸோட மனசெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கும். அப்பர்னா இவ்ளோ குயிக்கா இவ்ளோ சீக்கிரம் கல்யாணம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. You disappointed so many என்ன சொல்றது, அங்க கேரளால இருக்க men எல்லாமே நிறைய டிசப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்க. No way. இல்ல இப்ப கேட்டா கூட நிறைய பேர் கீழே வந்து கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, டிசப்பாயிண்ட் பண்ணாங்களா இல்லையா சீக்கிரம் மேரேஜ் பண்ணிட்டு. That's so sweet of you. Okay, so Surya Musicல இருந்து எப்படி வந்து அதுக்கப்புறம் ஏரோஸ்டர்ஸ் ஆனது? So சம்பந்தமே இல்லையே, ரெண்டு டோட்டலா வேற இது. So அத பத்தி சொல்லுங்க. Surya Musicல நான் வந்து work பண்ணிருந்தது I think 2015 14 அந்த ஒரு இயர்ஸ்ல நான் அங்க ஒர்க் பண்றோம். அண்ட் தென் இது மாதிரி தான் ஏர் ஹாஸ்டஸோட நியூஸ் தே ஆர் லைக் லுக்கிங் ஃபார் ஏர் ஹாஸ்டஸ், கத்தர் ஏர்வேஸ் லுக்கிங் ஃபார் ஏர் ஹாஸ்டஸ். அந்த நியூஸ் நான் கேட்டுடுச்சு, நான் ட்ரை பண்ணேன். பிகாஸ் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி அன் ஏர் ஹாஸ்டஸ். ஸோ ஐ saw the message and I was like I like, oh, let's give a try. அவ்வளவுதான், நான் அந்த ஒரு தாட் தானே இருந்தேன். I tried it and I got through. And then I moved to Doha. Doha போயிட்டு ஒரு 4 years நான் அங்க work பண்றேன். Close to 60 countries நான் போய். Wow, it was like, that's great. It was like a dream. என்னோட cabin crew life flying. Always a dream come true for me. That's great. That's really great. Yeah. புடிச்ச country என்ன? நிறைய countries வந்து travel பண்ணிருப்பீங்க of course. அதுல வந்து ரொம்ப close to heart இருக்க countryனா எது? Place or else place? I think நான் ஒரு 100 times இது ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கேன். Okay, but எங்களுக்கு தமிழ் ஆடியன்ஸ்க்கு சொன்னதே இல்லையே. I think Africa is one of my very very favorite country. Place. Yeah. Okay, fine. எதனால ஸ்பெசிஃபிக்கா சவுத் ஆப்பிரிக்கா பிடிக்கும்? சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப பிடிக்கும் because சவுத் ஆப்பிரிக்காவோட நேச்சர் ரொம்ப அழகா இருக்கும். அங்க நல்லா ஃபுட் கிடைக்கும், நல்லா வைன் கிடைக்கும். Okay. எனக்கு ரொம்ப பிடிக்கும். And the people, that's good. They're very nice, they're very welcoming. So yeah, I love it. Okay, so எப்படி வந்து ஜீவா விட்டுட்டு நீங்க தனியா இருந்தீங்க அந்த டைம் ரொம்ப மிஸ் பண்ணலையா அப்பர்ணா? இனிஷியல் ஒரு 4-5 ஒரு months, close to 1 year, எல்லா ദിവസവും சாயந்தரம் கால் பண்ணி நான் அழுறோம், like அழோ every day I cry. And then G was like, it's okay, நம்ம together on a decision, we took the decision together, then it's okay, we'll be fine. And then I was like, okay, like one day at a time. And then I was okay. But initially it was like very difficult. Okay.
பட் எப்படி அப்புறம் இந்த டெசிஷன் வந்து எடுத்தீங்க? பிகாஸ் யூ செட் யூ ஆல்வேஸ் வாண்டட் டு பி an aerostewardess அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆல் ஆஃப் அ சடன் அப்ப மீடியா தான் ஆக்சிடென்ட்டா? Media actually, it was planned because I wanted to be like into the camera. I wanted to be in front of the camera. So that wasn't an accident one. But air hostess நான் நினைச்சு கூட பார்க்கல நான் ஒரு air hostess ஆவுன்னு. அதுவும் especially after என்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஒரு air hostess ஆவுன்னு நான் நினைக்கவே இல்ல. But then when I got through the air hostess, I felt like in the chance எல்லாருக்குமே கிடைக்காது. In the chance, like like not everybody will get it. So I feel like, okay, now a blessed person, God has literally blessed me, so I should take that chance. So I went off to take up the air hostess job, but it was difficult. Jeevatha ingata irundha, Jeeva Kerala villa, na vanda Doha. So it was very difficult in the beginning to to get separated, like to be away. So somehow நம்ம ரெண்டு பேரும் வந்து okay தான். It was like a time process. Beginning it was very bad, but slowly it was okay. சூப்பர். சோ இப்போ வந்து குவிட் பண்ணிட்டு வந்தியாச்சு இல்லையா? எதனால இந்த ஒரு ஷார்ட் ஸ்பேன்லயே வந்து குவிட் பண்ணிட்டு வந்துட்டீங்க அபர்ணா? ஒரு 4 years நான் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 4 years நான் கத்தார் ஏர்வேஸ்ல இருந்தோம். And then 4 years like even me and Jeeva, we both felt like, okay, idu podum, like 4 years we were like away, this is enough. Even now like close to 60 countries travel pannite. I've had the best times, so we felt like, okay, it's time this is enough. This is enough. Come back to Kerala. So 2020 February last year, 2020, correct before corona, right? Correct before corona. Na inga you're blessed. I know, every way I was blessed to got back to Kerala last year. February I got back. Oh, super. இப்போ at present வந்து Z Kerala என்ன ஷோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? சோ அத பத்தி சொல்லுங்க. Z Kerala are doing together, right? Para தான ஷோ பண்ணிட்டு இருக்கீங்க? Yes. We were doing together and on the show இப்போ முடிஞ்சாச்சு. Last month that show was done. அது வந்து ஒரு couple show. Like a lot of couples coming together, and then it was like a couple show. So on the show with a team, they were actually looking for a couple to host the show. Okay. Again we were lucky. They came to us, to me and Jeeva. They came to us and they asked like, are you like okay to host the show? And we were like, okay, let's do it. And adutha like on the show it happened. It was Mr. and Mrs. like a couple show. Okay. I always now movies la kuda aparna paathiruken, 1 or 2 movies la paathiruken. So அத பத்தி one second, sorry. So அத பத்தி வந்து சொல்லுங்க, movies பத்தி சொல்லுங்க. நான் ஒரு 2 films like I have done 2 films. How do you say that? நான் 2 films பண்ணிருக்கேன், 2 movies பண்ணிருக்கேன். 2 films 2 movies பண்ணிருக்கேன். Okay, the first one you should know, you might know Prithviraj, no? Prithviraj? Yes, I know. We all know. Yeah, Prithviraj. So it was a Prithviraj movie, James and Alice. Adula vanda na heroine oda sister. Okay. So that was my first movie. And then second movie vanda director Vinayan. There is a director in Malayalam film industry, Vinayan sir oda son, avanga debut movie. Okay. Adula vanda now the second heroine. So I could do 2 films and that's it. Because movies was not a thing. I wasn't like opting for movies, or I wasn't dreaming of becoming an actress. So 2 movies kedichu naan pannito and that. Okay. One thing I want to tell you enna abdina, usually ladies வந்து நிறைய வந்து என்ன சொல்ற சாதிப்பாங்க, சாதிப்பாங்க, right? They achieve a lot. Usually வந்து ladies வந்து they achieve a lot. But being married women வந்து நீங்க நிறைய வந்து அச்சீவ் பண்ணிட்டு இருக்கீங்க. Especially நீங்க சொல்றதுல இருந்து தெரியுது your journey, like especially உங்களோட after marriage க்கு அப்புறம் தான் you achieved a lot, like Surya Music to an actress to aerostewardess, like a lot of stuff had happened in your life only after your marriage, right? So இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து your partner-ஓட ஒரு support இல்ல அப்படின்னா it's very tough. Correct. So adula vandu paaka pona you are very lucky. True. Just like you.
just like you. Yeah, thank you so much. Thank you Just so much. and Thank you so much. I remember the first time நான் உன்னை பார்த்தது வந்து சிங்கப்பூர்ல தானே. Singapore. Yes, yes. Still remember you and your husband. Both of you were like so adorable together. You And the too. way You two people actually. the way he supports you, anchoring love, you both were going out, everything. It was like so good. Just like the way you both are, the same goes to us. Same ஒரே மாதிரி தான் ரெண்டு பேரும். Exactly. Okay, that's really really great actually. So வந்து Jiva oru, like a very, very, very blessed husband. Like to me, he's so blessed. Like, I am so blessed to have him. The way he supports me, the way he pushes me, everything is like, I can't even, think of imagine any other without him. Yes, any yes, other yes. doing that. I can understand. I can literally understand. Then okay, இப்போ வந்து ஒரு ஒரு தடவையும் திரும்பி பார்க்கறதுக்குள்ள you're giving surprise actually. திடீர்னு பார்த்தா ஆக்ட்ரஸ், திடீர்னு பார்த்தா மூவிஸ், திடீர்னு பார்த்தா ஏரோஸ்ட்ரஸ். ஸோ கரண்ட்லி இப்போ வந்து அகைன் வந்து யூ ஸ்டார்டட் யுவர் கரியர் இன் ஜி கேரளம், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன? நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஆஸ் இன் நான் இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு 1 year ஆகுது. இந்த this month it's going to be 1 year. Okay. Yeah, by God's grace, by God's blessing, அது நல்லா போகுது. Okay. எல்லா ஆடியன்ஸுக்கும் they like it and we are going in a full swing. So super. I'm so happy to like give my full time to my YouTube. So அதுதான் என்னோட current project. வேற ஒன்னும் like யோசிக்கல, வேற ஒன்னும் நான் பிளான் பண்ணல. Okay. I'm just thinking on my super super. Okay. That's really great actually. Then skincare routine, makeup அப்படின்னா அபர்ணா வடிச்சிக்க யாருமே இல்ல. Like what I'm coming to say is no one can beat you actually. Oh. You are flawless actually. Because I always admire you when it comes to skincare routine, when it comes to makeup. You are chanceless actually. I personally love your thing. Okay வா? So அத பத்தி சொல்லுங்க. skincare routine எப்படி நீங்க மெயின்டைன் பண்ணுவீங்க? So அத பத்தி எல்லாம் சொல்லுங்க. நான் ஒரு பெரிய ஸ்கின் கேர் ஜங்கி. என்னோட half of the salary I invest on skincare, makeup, and like it's crazy, I know, but still எனக்கு skincare ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னோட ஸ்கின் எப்பவும் கிளீனா மெயின்டைன் பண்ணணும், like ஸ்மூதா மெயின்டைன் பண்ணணும், ஃப்ளாலெஸ்ஸா மெயின்டைன் பண்ணணும்னு ஒரு திங் எனக்கு இருக்கு. So நான் always I go and try the good products. காலையில எழுந்திருக்கோம், I wash my face and I do my morning routine without any delay, without any skip. Every day நான் அது நான் அது பண்றோம் every day. Okay. Even nightல like I'm very particular when it comes to my skin. நிறைய தண்ணி குடிக்கும். Like என்னமோ நான் பண்ணணும் to take care of my skin. I do that. Sure, I do that. சூப்பர் சூப்பர். தென் மேக்கப் பத்தி சொல்லுங்க. என்ன மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் நீங்க யூசுவலா யூஸ் பண்ணுவீங்க? அத பத்தி சொல்லுங்க. Okay. I like to use all the the makeup products that you like you get in India also. I like to support and try Indian products. Also I have some non-Indian products too, but I think majority I have non-Indian products. The thing is, நான் டாகில ஒர்க் பண்ற சமயம், லைக் கத்தர் ஏர்வேஸ்ல ஒர்க் பண்ணிருக்க டைம்ல நான் அங்க இருந்து நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ like I have a lot of makeup products. Huda Beauty is one of my favorites. I have a lot of like favorites. There are so many makeup brands that I love. ஓகே. ஒரு சிம்பிளா ஒரு டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னா ஸ்கின் கேர் ரொட்டீன்க்கு என்ன மாதிரி சொல்வீங்க? சிம்பிளா பண்ணணும் அப்படின்னா, லைக் ஐ காண்ட் அஃபோர்ட் டூ மச் அப்படின்னா என்ன சொல்வீங்க? சிம்பிளான ஸ்கின் கேர் ரொட்டீன். ஓகே, சிம்பிளான ஒரு இது. ஓகே, forget about drinking water. எல்லாருக்குமே தெரியும் வெல்லம் லைக் தண்ணி குடிக்கணும் is a must. So I'm just keeping that aside. Other than that, ராவிலே like காலையில எழுந்திருக்க அப்புறம் wash your face with a cleanser, and then you should apply a vitamin C. Vitamin C is like a must. You should do a vitamin C and never ever skip your sun. Okay.
எனக்கு தெரியும் people think that okay நான் வீட்டில் தான் இருக்கேன், I'm not going outside, எதுக்காக நான் sunscreen apply பண்ணணும் அந்த ஒரு question வரும். ஆனா sunscreen is a must. You should apply sunscreen even if you're at home. So please don't skip your sunscreen. That's what I want. ஓகே ஓகே. அப்புறம் நான் நிறைய போட்டோ ஷூட்ஸ் வந்து அபர்ணாவோட பார்த்துட்டே இருக்கேன். சோ அத பத்தி ஷேர் பண்ணுங்க. ஓகே, எனக்கு என்னோட ஃபீடு, என்ன இன்ஸ்டாகிராம் ஃபீடு வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா பியூட்டிஃபுல்லா கீப் பண்ணணும்னு ஒரு 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 ஆசை. இட்ஸ் லைக் அ திங் ஃபார் மீ. ஸோ whenever I get a chance, whenever I get like new collaboration products and all, like you know, like clothes எல்லாம் அனுப்பும், like brands வந்து clothes எல்லாம் they give to me. So I make sure I take professional photo shoot and professional pictures wearing their outfits and I post it on my feed. நான் வந்து mobile clicks எல்லாம் என்னோட feedல post பண்ணாத. If you will know. I know. Yeah. You're pakka professional. Yeah, I don't really post mobile pictures, like mobile clicks. I only do like professional photo shoots and I post it on my feed. That's how I do it. ஓகே ஓகே. சோ நான் நிறைய அபர்ணாவோட போட்டோஸ்ல பாத்துர்க்கேன். You have hell lot of friends actually. Always with friends. So அத பத்தி சொல்லுங்க. எப்படி இவ்ளோ friends, லைக் எப்படி அவங்க வந்து நீங்க கத்தார்ல இருந்தப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்களா, or else வந்து உங்களோட ஃபீல்ட்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்களா? சோ அத பத்தி சொல்லுங்க. It's like a mix of like ஃபீல்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் இங்க கேரளாவுல. ஆல்சோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்கும். ஜீவாவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அப்போ like both the friends mixed together, it's like a big group. Okay. We both have a lot of friends and ipo like நான் stay பண்ண placeல we have our friends like staying close by. Okay. The same apartment la thaan our friends இருக்கும். Like a lot of friends are like staying together. Okay. So like எல்லா ദിവസവും நாங்க meet பண்றோம், we come together for shoots. So it's like எப்பவுமே நாங்க together. Okay. Yeah. Okay. கீழே எல்லாம் வந்து அங்கதான். They are not here, they are still in Qatar. Okay. So someone is asking like Lijo Chetan, DK Tays, Arun Chetan, who are all they? So Lijo is like a very very close friend of ours. Actually Jiva would a friend tha, and then you know even I am very close with him. Lijo like ennoda YouTube video lallam Lijo varum. So we do challenge videos and all together. So it's like Jiva, me and Lijo, we do a lot of challenge videos for my YouTube. So that's GP Chetan, Diya Chechi, Sahai Chetan. They all are on. The list is going on. The list is big. Okay. That's really great. Okay, Aparna. So where is Jiva? Jiva, I think. Will he come? Will he join the live? He's in the next room. I don't know if he'll join. That's okay. It's okay. I don't know. It's okay. Say hi to him. Sure. Kandippa. Actually, I met Jiva 4 years back. At the time in Qatar. Yeah, I met him in Chennai actually. Okay. In yeah, I office. think on the in 2016 or 17, I'm not sure. Yeah. Chennai. Yeah. Yes. Okay. Aishu saying hi. Okay. Hi, Jiva. He's like, no, I'm not. It's okay. Fine. Okay. How's your baby? How's your baby? He's very naughty. He's doing good actually. He turned 1 year 2 months back, so he's very naughty. Okay, but actually I have a gift for you. What is that? Is it okay. Okay, I have a gift for you. But the thing is, அந்த gift கொடுக்கிறதுக்காக இன்னும் 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்கள லைவ்ல கனெக்ட் பண்ணிடலாமா? Okay. ஓ அதுதானா gift? இல்ல, அவங்க ஒரு gift கொடுக்க போறாங்க. ஓ அவங்க gift. Okay. அவங்க கிட்ட தான் gift இருக்கு. அவங்க உங்களுக்கு gift கொடுக்க போறாங்க. Okay, done. Who is that? எனக்கு தெரியுமா? அவங்கள எனக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. They are my family friends. Oh, okay. So they have now I am excited. Okay. I'm connecting them.
Okay, I'm connecting them. Okay. Just give me a few minutes. Yeah. Hi, Chechi. Hi, Chechi. Hi, Ka. Hi, Ka. Hi. Actually, they talk Malayalam. Oh, okay. Am I right? Yeah. Okay. നിങ്ങളാണോ പാലക്കാടാണോ നിങ്ങള്? Palakkad. Okay. എന്താ പേര്? Amisha, Amrita. No, Amrita, Chechi. Hi. So happy to see you both. Thank you. So happy to meet you also, Chechi. Thank you so much. ரொம்ப கியூட்டா இருக்கல ஐஷு. அவங்க ரெண்டு ட்ரெஸ் எல்லாம் இட்டு ரொம்ப கியூட்டா இருக்கு. Thank you, Chechi. Okay. Oh, உங்களுக்காக அவங்க ஏதோ சர்ப்ரைஸ். Okay, so உங்களுக்காக ஏதோ சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்களா? ஆமா, அத காம். okay. Where is the sub? Oh my god! Wow! So cute! Mwah! I love it. I love it so much. Thank you, Chechi. So good. So good. Are you happy, Aparna? So happy. So happy. I didn't expect this. Did you draw it? Did you guys draw it? Yeah, இது charcoal sketch actually. So இது வரைக்கும் 10 hours எடுத்து. Oh, nice. நல்ல ரசம் ഉണ്ട്. 10 നല്ല long hours. ഉണ്ട്. Thank 10 you. hours. എനിക്ക് ഇതെപ്പോഴും കൈ കിട്ടുക. ലോക്ക്ഡൌൺ കഴിഞ്ഞിട്ട് ഞാൻ സെൻഡ് ചെയ്യാം ചേച്ചി. Done. Thank you so much. Thank you, ചേച്ചി. Thank you, Aishu. This is like the best gift. Thank you. Thank you, Amrita and Amisha. Thank you. Bye. Bye, ചേച്ചി. Thank you so much, Aparna. என்னோட ஷோக்கு வந்தீங்க. Expect that coming. So cute. My pleasure. So cute. When can I meet you? When are you coming to Kerala? Hopefully I'll come this year. I really want to meet you. I really Seriously, want to. even I too want to. It's been like 4 years. No, more than 4 years. It's More been than like 5 years. 5-6 years close to. Yes, Yeah. yes. So I really couldn't- have to meet you when you're here. Seriously, I will. We will. We will. Done. Okay. Thank you so much, Aparna. Thanks for coming to my show. Thank you so much. Thanks a lot. I love you. Thank you so much. All the best. You're doing Thank a you. great job. I saw your news reading ella nam paathe Jaya TV. Okay. Keep Oh, doing that's great. job. Thank you. And I will still watch Talk with Krish again. Thank you so much. Thank you so much. Good luck. Love you, And babe. all Bye. all my wishes to your family also. Okay. Thank you. Take care. Bye. Sure. Bye. 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 Bye.